ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? விமானத்தை தாக்கிவிட்டோம், இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானுடைய முக்கியமான நகரங்களை தாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி வரக்கூடிய செய்திகளுக்கு அப்படியே இணையாக பாகிஸ்தானும் சில செய்திகளை வெளியிடுகிறது. இந்த நேரத்தில் பல ரூமர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பொய் செய்திகள் உலாவது. இதை பற்றியெல்லாம் பேசுவதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் சாய் கிரண் கண்ணன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், குறிப்பாக இன்னைக்கு நிறைய பொய் செய்திகள் வருது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சில உண்மை செய்திகளையே பொய் செய்திகளாகவும் போடுறாங்க. குறிப்பாக இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில் இதற்கு அதிகப்படியான வரவேற்பு அப்படிங்கிறது அதிகமாக இருப்பது போல தோன்றுகிறது. இது உண்மை என்ன சார்? எதுக்கு வரவேற்புன்னு சொல்றீங்க? இப்போ எதிர்மறையான செய்திகளா, அது பொய் செய்திகளுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது? ஓகே. ஸோ கடந்த சில நாட்களாக நிறைய பொய் செய்திகள் இரண்டு பக்கமும் இருக்கிறது. ஸோ அது நம்ம ஃபேக் நியூஸ் சொல்றோம், மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். சில பேர் வேணுமென்றே செய்யற செயலும் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் சைஆப்ஸ்ன்னு வேற சொல்லுவோம். ஸோ சைஆப்ஸ் நடக்கிறது ஒரு ஒரு பொய் செய்தியை பரப்புவது தெரிஞ்சே செய்வதுதான் சைஆப்ஸ். அது ஏன்னா அது எனிமி கண்ட்ரியை கொஞ்சம் டீஸ்டெபிலைஸ் பண்றது, அவங்கள ஒரு அச்சம் ஊற்றுதல், இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக பண்ணுவாங்க. பட் நம்ம ஜென்ரலா நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்தது, இன்னைக்கு கூட நம்ம நிறைய பார்த்திருக்கோம் ஃப்ரம் பாகிஸ்தான் மீடியா ஆங்கிள். நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன், நிறைய ஃபேக் நியூஸ் தான் நம்ம நிறைய வளம் வரது பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா தரப்புல இழப்புகளை மிக 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 காமிப்பது, பாகிஸ்தான் தரப்புல அவங்க சைட்ல நாங்க தான் நிறைய நிறைய தாக்குதல்கள் பண்ணிட்டோம், நம்ம நிறைய ஏர்பேசஸ் கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு காத்தால கூட ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் நியூஸ் பாகிஸ்தான்ல இருந்து பாத்தீங்கன்னா, டெல்லியை சூழ்ந்து பல விதமான ட்ரோன்ஸ் பாகிஸ்தான்ல இருந்து வரப்பட்டது அண்ட் நிறைய தாக்குதல்கள் நடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அதே அப்பதான் நான் உடனே ஐ ஹேட் டு டூ அ கவுண்டர். நம்ம உடனே டெல்லியோட கமர்ஷியல் ஜெட் ஆக்டிவிட்டி நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப நார்மலாவே எந்த ஃபிளைட்ஸும் கேன்சல் ஆகாம நார்மலாவே நடந்துச்சு. ஸோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி நம்மளோட கமர்ஷியல் பிளேன்ஸ் அவ்வளவு ஃப்ரீயா போயிட்டு இருக்க மாட்டாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நிறைய இன்ஃபர்மேஷன் தப்பா பண்ணிருக்காங்க. 2 days பேக் பாத்தீங்கன்னா, இந்திய தரப்புல நம்மளோட சில பத்திரிகை செய்தி நம்ம பார்த்திருப்போம். கராச்சியை நம்ம சூழ்ந்துட்டோம், கராச்சியில நம்மளோட இந்தியன் நேவி ஐஎன்எஸ் விக்ராந்த் பெரிய விதமான தாக்குதல்கள் நடத்தி உள்ளனர் அப்படின்னு நிறைய நம்ம நியூஸ் பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அது இது வரைக்கும் நம்ம நிறைய தருணத்துல பார்த்திருப்போம். இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியால சில ஃபேக் நியூஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். பட் இந்த வாட்டி நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே லைக் அக்ராஸ் லாங்குவேஜஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நிறைய தப்பான தகவல்கள் அவங்க பரப்பிட்டு வந்தாங்க. அது நீங்க அவங்க வேணும்ட்டு பண்ணாங்களா, இல்லட்டா அவங்க ஒரு ஃபேக்ட் செக் பண்ணாம பண்ணாங்களான்னு அவங்களுக்கு தான் தெரியும். பட் இது ஒரு எனி நியூஸ் அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உண்டு பண்ற நியூஸ் பாத்தீங்கன்னா, அது மக்கள் இடையே நிறைய வரவேற்பு கண்டிப்பா வரும். இப்ப நீங்க ஒரு போர் மூலம் ஒரு சூழ்நிலையில ஒரு டென்ஸான இடத்துல திடீர்னு ஒரு பெரிய மீடியா நியூஸ் ஆர்கனைசேஷன் நேவி நேவல் ஃபோர்ஸஸ் மூலமா நம்ம கராச்சியை சூழ்ந்துட்டோம், நம்ம நிறைய தாக்குதல்கள் நடத்திட்டோம், கராச்சியின் போர்ட்டே தரமட்டமானது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆவரேஜ் ஒரு இந்தியன் சிட்டிசனா நீங்க ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பத்திரிகை துறை சார்ந்த பீப்புள்கிட்ட நீங்க அந்த கடமையை நீங்க ஒப்படைத்திருக்கீங்க. அதாவது அவங்க ஏதாவது ஒரு செய்தியை போடுறதா இருந்தா அது ஃபேக்ட் செக் பட்டு இருக்கும், அது அவங்க வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன் தான் போடுறாங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் மக்களா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க அந்த நியூஸை படிச்சோன்னே நீங்க சந்தோஷப்படுவீங்க, நீங்க பகிர்வீங்க, ஷேர் பண்ணுவீங்க. பட் அந்த ஃபேக்ட் செக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி மக்கள்கிட்ட இல்லை. பட் இனிமே அது மக்கள்கிட்டயும் வரணும். மக்களும் ஒரு நியூஸ் ஏஜென்சியா இருந்தாலும் அவங்களும் ஒரு 2 முறை
3 முறை வந்து ஃபேக்ட் செக் பண்ணணும்னு அந்த சூழ்நிலைக்கு இப்போ வந்துட்டோம். பட் நாட் எவ்ரி ஒன் டஸ் இட். ஸோ ஸோ அதனால வந்து ஆப்வியஸ்லி இந்த மாதிரி பீஸ் ஆஃப் நியூஸ்னா வந்து நிறைய மக்களுக்கு சந்தோஷம் ஊட்டும் வரை தான். 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தேசிய காட்சி ஊடகம் தடை செய்யப்பட்டது. நீங்களே பார்த்துருப்பீங்க சார். அதாவது பொய் செய்தி அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவுக்கு எதிரான செய்தி அப்படின்ற மாதிரியான ஒரு காரணம் சொல்லப்பட்டது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய பத்திரிகைகள், காட்சி ஊடகங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் செயல்படுகிறது அப்படின்னா அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? அது இந்திய இறையாண்மைக்கு அச்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வருதுல்ல சார்? ஆமா, நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரைட்? நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒரு குடிமக்களுக்கும் இருக்கு. அதே மாதிரி வந்து பத்திரிகை துறைக்கும் அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு. பட் வென் இட் பிகம்ஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வென் அவங்க கேரி பண்ற செய்தியோ இல்ல அவங்க வந்து சில விஷயங்களை சொல்வதோ அது வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு தருணத்துல ஒரு போர் சூழ்நிலை இருக்கும்போது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய விஷயம். அது வந்து ரெஸ்பான்சிபிளா இல்லாம இஃப் இட் கிரியேட்ஸ் டவுட்ஸ் அமாங் பீப்புள். ஏன்னா இப்ப வந்து நம்மளுக்கு வந்து மக்களின் ஒத்துமை வந்து மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளோட எல்லாருக்கும் ஒற்றுமையா இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு எதிரி வந்து அந்த சைட்ல இருந்து வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த தருணத்துல வந்து நம்மளோட ஒற்றுமை பாதிக்கிற மாதிரி இல்ல நம்ம ஆர்மி மேல இல்ல நம்ம கவர்மெண்ட் மேல வந்து நம்மளுக்கு வந்து சந்தேகம் வரும் வரும் தருணத்தையே வந்து நம்ம வந்து இப்போதைக்கு தவிர்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்குள்ள வந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டு நம்ம வந்து சண்டை போட்டு கொண்டு இருந்தால் அது வந்து எதிரிக்கு வந்து இன்னும் பலமா இருக்கும். இப்ப பாகிஸ்தானே ஒரு நாடு வந்து இவ்வளவு வருடமாக வந்து நம்ம நாட்டுல வந்து ஹிந்து முஸ்லிம் பிரிவாண்மை லைக் செப்பரேட்டிசம் வந்து அவங்க நிறைய வந்து அதை டார்கெட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, பிரிவினை. அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆனா இப்ப வந்து அவங்க இன்னொரு செகண்ட் லெவலா வந்து சீக்கியர்களுக்கும் ஹிந்துஸ்க்கும் கூட வந்து நிறைய அவங்க வந்து ட்ரை பண்றாங்க யூசிங் த காலிஸ்தான் மூவ்மெண்ட். ஸோ அந்த தருணத்துல வந்து நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ ரெஸ்பான்சிபிளாக செய்தி வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணணும். அண்ட் அதுதான் கவர்மெண்ட்டும் வந்து ரொம்ப விழித்து இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிபிக் இன்புட்ஸ் வந்து வந்திருக்கு கவர்மெண்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எந்த மாதிரி செய்தி வந்து பகிரக்கூடாது என்று. எப்படி பகிரணும் என்று சொல்லுவது வந்து ஒரு சர்வாதிகாரமாக மாறும். பட் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வந்து இட் இஸ் பேசிக்லி அபவுட் ஹேவிங் சேஃப்டி மெக்கானிசம்ஸ் இன் பிளேஸ். ஸோ இது பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போர் மூவ்மெண்ட் லைக் ட்ரூப் மூவ்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரியல் டைம் அப்டேட்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து நிறைய சீக்ரெட்ஸ் வந்து நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். லைக் ஒரு டெரர் அட்டாக் நடக்குது, ஒரு வார் சூழ்நிலை இருக்கிறச்சு வந்து நம்ம இந்த மாதிரி ரியல் டைம் அப்டேட்ஸ் கொடுத்தா எனிமீஸ்க்கு வந்து அது ரொம்ப சாதகமாக ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய டைரக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் இந்த வாட்டி நம்ம சோசியல் மீடியாலையும் பார்த்திருக்கோம். எக்ஸ் தளத்துல வந்து நிறைய வந்து பேன் செய்யப்பட்டிருக்கு. நேற்று கூட வந்து இந்த வயர் மேகசின்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஆர்டிக்கலை வந்து அவங்க நீக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அவங்க பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அன்பிளாக் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து ஐ திங்க் there is some amount of information control that is required. ஏன்னா இந்த காலத்துல நம்ம இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரே வந்து ஒரு பெரிய விதமான ஒரு டூலாக நம்ம பார்க்கிறோம் நம்மளுடைய அட்வர்சரிஸ் ஆர் எனிமீஸ் மத்தியில. ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்மளும் வந்து த வே வி கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அது வந்து நம்ம வந்து ஒரு ஹை லெவல்ல அட்லீஸ்ட் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவது வந்து நம்மளோட மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. சார், இப்போது பாகிஸ்தான் மக்கள் இருக்கக்கூடிய நிலை மிக மோசமான, பொருளாதாரத்தில் பின்தங்கி 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்றது வந்து போருக்கு முன்னாடி இருந்தே நமக்கான தகவல்கள் நிறைய தரவுகள் மூலியமாக கிடைச்சிருக்கு. போர் தொடங்குற அந்த 15 நாட்களில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. இப்படி மோசமாக இருக்குது, ஒருவேளை தாக்குதல் நடந்தால் பாகிஸ்தான் தாங்காது, 4 நாள் தாங்காதுன்ற தகவல்லாம் வந்துச்சு சார். ஆனால் இப்படி இருந்த நிலையில் கூட ஒரு பங்களாதேஷ் என்ற நாடு எப்படி பாகிஸ்தான்லேருந்து பிரிந்து உருவானது அப்படின்ற மாதிரியான கோபம் பாகிஸ்தானுக்கு இருக்குது.
அதுபோல் இன்னைக்கு பலுசிஸ்தான் உருவாக்கி விடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு கோபம் பாகிஸ்தானுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் பாகிஸ்தான் மக்களினுடைய நிலையை, பொருளாதார நிலையை சுட்டிக்காட்டி இந்தியா இந்த தாக்குதலை செஞ்சிருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது, மக்கள் பாதிக்கக்கூடாதுன்ற மாதிரியான கருணை அடிப்படையிலான எல்லோருமே குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கான சில விஷயங்கள் பார்க்கப்படுது சார். இது எப்படி பரவும்? மக்கள்கிட்ட இது போகுதுன்னா அப்போ இந்தியாவை எப்படி அவங்க பார்க்குறாங்கன்ற ஒரு கேள்வி வருதில்ல சார். இந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பத்திரிகைகள், இதை சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிற பத்திரிகைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எல்லாரோடையும் நம்ம வந்து சிம்பத்தைஸ் பண்ணலாம், எம்பத்தைஸ் பண்ணலாம். நம்ம வந்து பாகிஸ்தானை விட ஒடிஞ்ச நிலைமையில் இருக்கிற நாடுகளிலிருந்தும் நம்ம வந்து ரொம்ப மிக மோசமான தீவிரவாத இயக்கங்களும் பார்த்திருக்கோம், அவங்க செயல்களும் பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலஸ்தீன் மக்களுக்கு வந்து நானே வந்து நிறைய டெரரிசம், கவுண்டர் டெரரிசம் ஃபோக்கஸ் பண்ற நிலைமையிலையும் பாலஸ்தீன் மக்கள் வந்து எவ்வளவு சங்கடத்துல இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்திருக்கேன். நிறைய பாலஸ்தீன்லேருந்து வெளியேறிய மக்கள், அகதிகளாக வெளியேறின மக்களை வந்து நான் நிறைய வந்து சந்திச்சு பேசியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு கதையெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப மோசமா தான் இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அதுக்காக மட்டும் நம்ம வந்து ஒரு கரெக்டிவ் மெஷர் எடுக்காம இருந்தா நாளைக்கு அது நம்மளுக்கே வந்து ஒரு கேன்சரஸாக மாறக்கூடும். அதுதான் இப்ப இவ்வளோ ஆண்டுகளாக வந்து பாகிஸ்தான் வந்து நொடிஞ்ச நிலைமையில தான் இருந்தாங்க. பட் இவ்வளோ ஆண்டுகளா வந்து நம்ம அவங்கள வந்து ஒரு 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 போர் சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்து போகலாம். அவங்க தான் நம்மள போர் சூழ்நிலைக்கு வந்து தள்ளுறாங்க. நம்ம வந்து டிஃபெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நீங்க இந்த மாதிரி திருப்பி ஏதாவது செயல் செய்தால் நாங்க வந்து தக்க பதிலடி கொடுப்போம் என்று நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு கூட இப்ப ஜஸ்ட் half an hour பிஃபோர் கவர்மெண்ட் சோர்சஸ்ல இருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல் கோயிங் ஃபார்வர்ட் பாகிஸ்தான் எந்த விதமான தீவிரவாத செயல்கள் அவங்க ஈடுபட்டால் அதே நாங்க ஆக்ட் ஆஃப் வார் என்றுதான் நாங்கள் கருதுவோம். அதாவது திருப்பி ஒரு 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 பத்தான்கோட் மாதிரியோ, புல்வாமா மாதிரியோ, இல்ல பயல்காம் மாதிரியோ ஒரு இன்சிடென்ட் நடந்தால் நாங்க திருப்பி ஒரு ஒரு சின்ன இடத்துல இருந்து நாங்க துவங்க மாட்டோம். பட் அதை நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக கன்சிடர் செய்து அதுக்கு பதிலடி வந்து தக்க பதிலடி கொடுப்போம் என்று நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட இலக்கு கூட பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கடந்த 3 நாட்களாக நம்மளோட இலக்கு கூட பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்காக பாகிஸ்தானில் உள்ள ஆர்மி பிளாட்ஃபார்ம், ஆர்மி தளம், ஏர்பேஸ், அதுவும் வந்து கமர்ஷியல் ஏர்பேஸ் கிடையாது, ஏர்ஃபோர்ஸோட தளம், அவங்களோட ஆன்டி ஏரியல் மிசைல்ஸ், ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து டார்கெட் செய்திருக்கோம். நம்ம வந்து சிவிலியன் ஏரியாஸை வந்து அவங்கள மாதிரி நம்ம சிவிலியன் ஏரியாஸை டார்கெட் செய்யல. நம்ம மே 7th பண்ண ஒரு 9 டார்கெட்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிபிக்காக அதுல ஒரு மாஸ்கும் இருந்தது. பட் அந்த மாஸ்க் வந்து வழிபாட்டுக்காக யூஸ் பண்ண மாஸ்க் இல்ல, அது வந்து நிறைய வந்து தீவிரவாதி இயக்கங்கள் நடத்தவிடும் ஒரு கேம்ப் தான். அது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் கிடையாது. அண்ட் இன்னைக்கு கூட வந்து ஸ்கை நியூஸ் பாத்தீங்கன்னா, யூகே சேர்ந்த ஸ்கை நியூஸ் வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஒரு ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த மாஸ்கில் இருந்து பிரயோகிக்கப்படும் சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ், அதை வந்து அவங்க லொகேஷன் மூலமாக அதை சூஸ் பண்ணி அதை அனாலிசிஸ் பண்ண விஷயங்கள்ல வந்து என்ன தெளிவு வந்ததுன்னா, அதுல வந்து பெரும்பாலும் வந்து அல்கைதை சப்போர்ட் பண்ணி நிறைய சோசியல் மீடியா போஸ்டுகள் அதுல இருந்து பதிவாகினது வந்து இவங்களுக்கு வந்து தெரிந்திருக்கு. அப்படி என்றால் அங்க பேசிக்காகவே நீங்க வந்து ஒரு டெரர் கேம்ப்ஸ், அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் அவங்க வந்து சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம துல்லியமாக ஒரு டார்கெட்டட் ப்ரிசிஷன் அட்டாக்ஸ் தான் நம்ம பண்ணிருக்கோம். பாகிஸ்தானை போல பொதுமக்களை நம்ம வந்து டார்கெட் பண்ணுவதே இல்லை. பட் சம்டைம்ஸ் இந்த கொலாட்டரல் டேமேஜ்னு சொல்லப்படும் பை மிஸ்டேக் வந்து சில சிட்டிசன்ஸ் மைட் கெட் அஃபெக்டட். பட் அதோட தார்மீக பொறுப்பு வந்து நம்ம மேல இல்ல, இட்ஸ் ஆன் பாகிஸ்தான் கவர்மெண்ட். அவங்க வந்து சீண்டாம இருந்தாங்கன்னா நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போறோம். இப்ப நீங்க 80s 90s பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல 80s பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆன் பார் தான் பாகிஸ்தான் எக்கானமி இருந்துச்சு, இந்தியாவுக்கு ஈக்குவலா இருந்தாங்க. பட் இன்னைக்கு நம்மளோட எக்கானமி எங்க இருக்கு, அவங்களோட எக்கானமி எங்க இருக்கு பாருங்க. நம்மளோட இன்ஃபிளேஷன் லெவல்ஸ் என்ன,
நம்மளோட பர்ச்சேசிங் பவர் என்ன, அவங்களோட பர்ச்சேசிங் பவர் எங்க. ஸோ இவ்வளவு இப்ப கார்கில் போருக்கு அப்புறம் 26/11 நடந்தப்ப கூட நம்ம வந்து பெருசா ஒண்ணும் பண்ணல. வி ஷோட் அ லாட் ஆஃப் ரிஸ்ட்ரெயின். நம்ம மாட்டு வந்து ஒரு எக்கானமி வந்து நம்மளுக்கு முக்கியம், நம்மளோட டெவலப்மெண்ட் முக்கியம், நம்ம ஸ்பேஸ்ல என்ன பண்றோம், ஸ்போர்ட்ஸ்ல என்ன பண்றோம், அப்படி அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து இவங்க இவங்க சில விஷயங்கள் பண்ணுவது வந்து மிக மோசமான ஒரு ஒரு எண்ட் பாயிண்டை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரும். அந்த அச்சத்தில் தான் நாம் வந்து இப்போ அந்த கரெக்டிவ் மெஷர் எடுக்கலைன்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய பேர் டிஎஸ்கலேட் பண்ணுங்க, வார் இஸ் நாட் த சொல்யூஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேன்சி இன்ஸ்டாகிராம் போஸ்டுக்கு, சோசியல் மீடியா ஸ்டேட்டஸ்க்கு வந்து போடுவதெல்லாம் ஓகே. பட் சி ஒன் மோர் திங் இஸ், இப்ப நிறைய பேர் சொல்றோம்ல, சவுத் இந்தியால வந்து நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா எக்கானமிக்கு வந்து இந்தியாக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். பட் த பாயிண்ட் இஸ், சவுத் இந்தியால வந்து எந்த ஸ்டேட்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாகிஸ்தானோட ஒரு பார்டர் கிடையாது, மகாராஷ்டிரா உட்பட. பட் நீங்க குஜராத்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் அண்ட் அஃப்கோர்ஸ் காஷ்மீர், இங்க இந்த என்டையர் ரீஜன் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பார்டர் ஏரியாஸ் பாருங்க. ஆல்மோஸ்ட் 2500 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். நீங்க புஜ்ஜில இருந்து ஜம்மு வரைக்கும் அவங்க வந்து கடந்த 2 நாட்களாக ட்ரோன்ஸ் மற்றும் அவங்க சைடு ப்ரொஜெக்டைல்ஸை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம வந்து இஸ்ரேலை பார்த்து வியந்த நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம வி ஹவ் டன் மச் பெட்டர். ஏன்னா இஸ்ரேலோட பரப்பு நிலம் பாத்தீங்கன்னா இந்தியா அளவுக்கு அவ்வளவு பெரிய இடம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா இந்த டைரக்ஷன்ல இருந்து இந்த இடத்துலதான் வரும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ அயர்ன் டோம் பாத்தீங்கன்னா தே ஹவ் பீன் ப்ரோக்ராம்ட் டு எக்ஸ்பெக்ட் மிசைல்ஸ் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் தி இது. அண்ட் அஃப்கோர்ஸ் லெபனன்ல இருந்து அவங்க த்ரோ பண்ணா அது அதர் சைடு, அங்கேயும் அயர்ன் டோம் வச்சிருக்காங்க. பட் நம்மளோட நில பரப்பெல்லாம் பாருங்க, 2500 கிலோமீட்டர் வெறும் பார்டரே வித் பாகிஸ்தான். அதை வச்சுட்டு நம்ம கடைசி 2-3 டேஸா வந்து நம்ம எவ்வளோ வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். பட் அங்க இருக்கிற மக்களோட இயல்பு வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. சரி, நம்ம வார் வேணாலும் நம்ம மாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்து சொல்றோம். பட் சரி, அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு? அதை வந்து யார் சரி இப்ப வார் வேணா டிஎஸ்கலேட் பண்றோம்னு சொல்றோம்ல, யார்கிட்ட சொல்றோம்? இந்தியா தரப்பிட்ட சொல்றோமா இல்ல பாகிஸ்தான் சொல்றோம்? ஏன்னா அவன் தான் வந்து டெய்லி அடிச்சுட்டு இருக்கான். நம்மளா இது இனிஷியேட் பண்ணவே இல்லை. அண்ட் பஹல்காம்லயும் வந்து தேர் வாஸ் வெரி ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தட் திஸ் அட்டாக் வாஸ் பீங் பிளான்ட் ஃப்ரம் பாகிஸ்தான். அப்படி இல்லைன்னா இப்ப நம்ம நாட்டுல எவ்வளவோ வந்து டெரர் அட்டாக் நடந்திருக்கு. ஒரு வாட்டியும் நம்ம பாகிஸ்தான் மேல போர் புரியறது இல்லைல்ல. So there is a very specific reason why we are going after Pakistan right now. So இதெல்லாம் வந்து மக்கள் நினைவு வச்சுக்கணும். உலக அரங்கில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்க? குறிப்பாக அமெரிக்கா எப்படி பார்க்குது? அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு, பாகிஸ்தானும் இந்தியாவும் எங்களுக்கு ஒன்று தான், அவங்களே பேசி இந்த பிரச்சனையை தீர்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன், சில நாட்களில் அமைதி திரும்பும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. அதே அமெரிக்காவினுடைய அமைச்சர், வெளியுறவு மட்டத்திலான அமைச்சர், பாகிஸ்தான் அமைச்சர்கள்ட்ட பேசி அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்ற தகவல்கள் வருது. இப்போ இதில் எந்த செய்தி உண்மை? இந்தியாவுக்கு சப்போர்ட் யாரு அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் வருது. பாகிஸ்தான் சொல்லுது உலக நாடுகள் பலவுமே எங்கிட்ட தான் ஆதரவு சொல்கிறாங்க, அமெரிக்கா நடுநிலை தான் வகிக்கிறாங்க, ஸோ இந்தியாவுக்கு யாருமே இல்லை, இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதுன்றாங்க. இதெல்லாம் எது சார் உண்மை? ஓகே, அப்படி இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்றதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. பட் நம்ம மொத கேள்வியில இருந்து வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அபவுட் அமெரிக்கா. ஸோ யூஎஸ்ஏ பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவரிடம் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம், அவர்கிட்ட வர பதில்னா பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ், அதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு பெரிய அக்னாலேஜ்மெண்ட் நம்ம வந்து கொடுக்க கூடாது. ஏன்னா அவர் மோஸ்ட்லி வந்து ஹீஸ் அ பிசினஸ் மேன். அவருக்கு வந்து ஒரு ஆதாயம் இருந்துச்சுன்னா அவர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாரு. இப்போதைக்கு இந்தியா பாகிஸ்தான் இஸ் நாட் அ ப்ரையாரிட்டி டொனால்ட் ட்ரம்ப்க்கு. ஸோ அவர் வந்து இப்ப வந்து ஏதாவது போற போக்குல ஏதாவது சொல்லிட்டே போவார். பட் ஹவு தி அமெரிக்கன் கவர்மெண்ட் இஸ் லுக்கிங் அட் திஸ் வந்து அது ரொம்ப முக்கியம். நம்ம மார்க்கோ ரூபியோ இருக்கட்டும், டேவிட் வான்ஸ் இருக்கட்டும், அவர் வந்து இந்தியா சுற்றுப்பயணம் கூட வந்தாரு. அண்ட் ஆர் தி என்டையர் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் செனட் மக்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல் வெரி கன்சர்ன்ட். அண்ட் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அது இந்தியாவுக்கு ஆதரவா தான் இருக்கு. இப்ப வந்து ஒரு பொதுவா வந்து இந்தியா பாகிஸ்தான் 2 பேரும் சண்டை போடாம இருக்கணும், அவங்க வந்து
பீஸை நோக்கி பயணம் பண்ணோம், பேச்சுவார்த்தை நடத்தணும்னா வந்து இது வந்து நம்ம பல ஆண்டுகளாக நம்ம வந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நீங்க எந்த பிரசிடென்ட் எடுத்துக்கொண்டாலும், நீங்க ஒபாமா எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜார்ஜ் புஷ் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஈவன் பில் கிளின்டன் டேஸ். ஸோ தட் இஸ் அ வெரி டிப்ளமேட்டிக் வே ஆஃப் சேயிங் தட் ப்ளீஸ் உங்களோட பிரச்சனையை நீங்களே வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லட்டா நாங்க வந்து இன்டர்ஃபியர் பண்றோம், நாங்க வந்து பீஸ் புரோக்கர் பண்றோம், அதுவும் அவங்க சொல்லுவாங்க. சார் அதுதான் சார் இந்த பதில் வந்து இந்தியாவுக்கு ஃபேவரா இல்லை இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா? நான் பாகிஸ்தான் ஃபேவரான்னு கேட்க வரல, இந்தியாவுக்கு ஃபேவரா இந்தியாவுக்கு ஆப்போசிட்டான்ற கொஸ்டின் இங்கே வருது சார். நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க அப்படிங்கிறது என்ன மாதிரியான பதில் சார்? வந்து யாராவது வந்து இந்தியா பண்ணுவது தவறு, இந்தியா வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்ற யாராவது ஒருத்தர் சொன்னா மட்டும்தான் அது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். இல்லட்டா அதான் சொல்றேன், நீங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தணும், நீங்க 2 பேரும் வந்து ஒரு அமைதியை காக்கணும்னு சொல்றது வந்து ரொம்ப பொதுவான ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் இன் நோ வே ஃபேவரபிள் டு பாகிஸ்தான். ஏன்னா அவங்க பேசிக்கா என்ன சொல்றாங்க, அவங்க இன்டர்ஃபியர் ஆக விருப்பம் இல்லைன்னா பாகிஸ்தான் இஸ் அட் த மர்சி ஆஃப் இந்தியா. ஸோ அப்ப என்ன அர்த்தம், அவங்க வந்து தலையிட மாட்டாங்க, இந்தியா அவங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொள்ளலாம் அப்படின்னா. இப்ப மத்த நாடுகளை பார்ப்போம், பிரான்ஸ், இஸ்ரேல், இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் வந்து கண்டிப்பா தே ஹேவ் வவுச்ட் ஃபார் தேர் சப்போர்ட். அதாவது சப்போர்ட் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட சண்டையை வந்து வேற யாருனாலும் வந்து போடுவான், அது சப்போர்ட் கிடையாது. அவங்க வந்து நம்ம பண்ணுவது வந்து சரின்னு சொல்றது தேவையில்லை, பட் இந்தியா செய்வது வந்து தப்பு என்று சொல்லாமல் இருக்கிறதே வந்து சப்போர்ட் தான். இன்றைய டிப்ளமேட்டிக் மொழியில் இதுதான் நிதர்சனமான உண்மை. சோ அந்த பட்சத்துல வந்து இஸ்ரேல் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளோட பெரிய டிஃபென்ஸ் பார்ட்னர், அவங்க வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டா எதுவும் சொன்னது இல்ல. சேம் திங் வித் ரஷ்யா. உங்க விஷயத்துல பாத்தீங்கன்னா சைனாவே இந்தியா செய்யறது தப்புன்னு சொல்லல. அதுதான் சொல்றேன். சோ இப்ப ரஷ்யா பாத்தீங்கன்னா அவங்களும் நம்மளோட முன்னாள் பெரிய டிஃபென்ஸ் சப்போர்ட்டர். அண்ட் இப்ப கூட நம்ம நிறைய ரஷ்யன் வெப்பன்ட்ரி வச்சிருக்கோம், சுகாய்ஸ் இப்ப கூட நம்ம வச்சிருக்கோம், பிரம்மோஸ் வந்து நம்ம ஜாயிண்டா டெவலப் பண்ணதுதான். சோ அவங்களும் வந்து எங்கேயுமே சொன்னது கிடையாது. இப்போ ஒன்லி கண்ட்ரி விச் இஸ் ஓப்பன்லி பீன் சப்போர்ட்டிங், நம்ம ஓஐசி நாடுகளை பார்த்திருக்கோம், இஸ்லாமிக் கார்பரேஷன் கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க ஈவன் மச் பிஃபோர் தி எஸ்கலேஷன். இப்ப நம்ம பாக்குற எஸ்கலேஷன் மச் பிஃபோர். அண்ட் அது வந்து அவங்க வந்து பெரும்பாலும் எப்பயுமே பாகிஸ்தான் சைடு தான் எடுப்பாங்க, ஏன்னா பாகிஸ்தான் இஸ் அன் இஸ்லாமிக் கண்ட்ரி. பட் அதை தவிர சைனா மட்டும்தான் வந்து ஒரு ஓப்பன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுற நாடுகள் வந்து சைனா அண்ட் டர்க்கி, இவங்க 2 பேரும் தான் சொல்லலாம். டர்க்கி கூட ஓஐசி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்களும் வராங்க. அண்ட் தேவ் ஆல்சோ அசிஸ்டட் வித் லாட் ஆஃப் வெப்பன்ட்ரி டு பாகிஸ்தான். அதை தவிர சைனா மட்டும்தான். ஸோ மற்றபடி வந்து வேற எந்த உலக நாடுகளும் வந்து இந்தியாவை கண்டனம் பண்ணல. யுனைடெட் நேஷன்ஸ் கூட வந்து இந்தியா தப்புன்னு சொல்ல, அவங்களும் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், எவ்வளவு முடியுமோ பொறுமையை காக்கணும், இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பட்சத்துல வந்து இந்தியாவுக்கு வந்து பிரச்சனை ஒன்றும் இல்லை. சார் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஐஎம்எஃப் ஃபண்டு கொடுக்குறாங்க பாகிஸ்தானுக்கு, அவங்க அந்த கொயரியை வைக்கிறாங்க, இந்தியா அதிலிருந்து வெளியில் வருது, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இவங்க ஃபண்டை கொடுத்தா அதை போருக்கு தான், வாருக்கு தான் பயன்படுத்துவாங்கன்றது பட்டவர்த்தனமாக தெரியுது. ஆனாலும் மக்களினுடைய உணவுக்காக கொடுக்குறோன்னு சொல்லி ஐஎம்எஃப் சொல்கிறது எப்படி சார் ஏற்றுக்கிறது? இது அப்போ அவங்கன்னா மறைமுகமாக நீங்கள் போர் புரிங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒன்று கேள்வி வருது, பாமரனுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ ஐஎம்எஃப் பாத்தீங்கன்னா இந்த என்டையர் ப்ராசஸே வந்து பல மாசங்கள், பல ஆண்டுகள் வந்து இது தொடர்ந்துட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து இப்போ லாஸ்ட் டைம் அவங்க கொடுக்க ஃபண்டிங் வந்து எப்படி யூஸ் பண்ணப்பட்டது, அதுக்கு வந்து ப்ராப்பர் அக்கௌண்டிங், அது வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாவே கண்ணுக்கு தெரியுதா, ஏதாவது டெவலப்மெண்ட் நடந்திருக்கா, ஸோ இதை நோக்கி தான் வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணி வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க. அதனாலதான் ஸோ இந்த எஸ்கலேஷன் இப்பதான் ஒரு 2-3 நாளா தான் பெரிய எஸ்கலேஷன் ஆயிருக்கு. ஸோ டெஃபினெட்லி அவங்களோட டிசிஷன் மேக்கிங்ல பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து பெருசா வந்து இடம் பெற்றிருக்காது. ஓகே, அது நீங்க தப்புன்னு சொல்லலாம், சரின்னு சொல்லலாம், அது நம்மளோட கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. பட் ஐஎம்எஃப் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக இந்த இவ்வளவு வந்து கோட் பண்ணப்பட்ட பணம் ரிக்குவயர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து ஏத்த மாதிரி நம்ம என்ன சாங்ஷன் பண்ணலாம் அண்ட் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது பயன்படுத்தப்படுது, அதை நோக்கி தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஐஎம்எஃப் வந்து இந்த ஈவெண்ட்டை வச்சுட்டு அவங்க வந்து டிசிஷனை மாற்ற மாட்டாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம எஃப்ஏடிஎஃப் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பாகிஸ்தான் அதுல வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாம எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ அது வந்து அது ஸ்பெசிஃபிக்கா டெரர் ரிலேட்டட் ஃபண்டிங், டெரர் ரிலேட்டட் கனெக்ஷன்ஸ் இருக்கிற நாடுகளுக்கு வந்து அப்பதான் வந்து சாங்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த சாங்ஷன்ல இருந்து இவங்க கொஞ்சம் வந்து விலகி வெளியில வந்ததுனால ஐஎம்எஃப் வந்து இட் வாஸ் அ வெரி நார்மல்
ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டிசிஷன் இஸ் வாட் ஐ ஃபீல். அதுவும் இது ரொம்ப கம்மி நேரத்துல வந்து லைக் இப்பதான் வந்து எஸ்கலேஷன் நடந்திருக்கல. மேபி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த போர் சூழ்நிலை இருந்திருந்தால் then maybe they would have considered, and அதுல வந்து மேபி கொஞ்சம் கிளாஸ் இதுல ஆல்ரெடியுமே they will have கான்ட்ராக்ட்லயே வந்து they will have clause where இந்த அங்க கொடுக்குற பணத்தை வந்து நீங்க வேற எதுக்கும் செயல்பாட்டு கூடாது, ஒரு செலவழிக்க கூடாது, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் அதையும் மீறியும் பாகிஸ்தான் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபெமிலியர் டாக்டிக்கா நம்மளுக்கு தெரியும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு பெரிய பிக் பிக்சர் தான் அவங்க பார்த்துட்டு மக்களுக்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சார் யூஎஸ் F-16 கொடுக்குறாங்க, அப்பயுமே அக்ரிமெண்ட் போட்டு தான் கொடுத்தாங்க. ஆனா அதை அவங்க வாருக்கு பயன்படுத்துறாங்க. அதையே நம்ம ஃபைட்டர் ஜெட்டை அடிச்சிருக்கோம். இதை விட எவிடன்ஸ் என்ன வேணும்? ஆனா யூஎஸ் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. அதை வந்து பராமரிப்பு செய்யுங்கன்னு சொல்லி பணமும் கொடுக்குறாங்க. எப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு சார். ஸோ F-16 பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு கிளாஸ் இருக்கு. அதுல என்னன்னா பாகிஸ்தானா வந்து இனிஷியேட் பண்ணி தாக்குதல்கள் நடத்தக்கூடாது, எஸ்பெஷலி இஃப் இட் கன்சர்ன்ஸ் இந்தியா. பட் அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குன்ற பட்சத்துல அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு அது பிரயோகிக்க லைக் தேவைப்பட்டா அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஒரு கிளாஸும் இருக்கு. ஸோ அதுக்குதான் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் F-16 வந்து வெதர் இட் வாஸ் ஷாட் டவுன் ஆர் நாட் நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமாக அது வந்து அறிவிக்கப்படலை. ஸோ அதுல வந்து நம்ம பேசுறது இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. பட் ரெண்டாவது வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து அவங்க வந்து F-16 யூஸ் பண்றச்சே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ரெகானசன்ஸ்க்காக தான் இதை யூஸ் பண்ணிருக்கோம். அவங்க எங்கேயுமே வந்து நாங்க F-16 வந்து ஒரு போர் புரியறதுக்கோ இல்ல வந்து ஒரு டாக் ஃபைட்ல ஒரு பிளேனை டார்கெட் பண்ணிட்டு ஒரு டார்கெட்டை டார்கெட் பண்ணி மிசைல் லான்ச் பண்றதுக்கோ நாங்க F-16 யூஸ் பண்ணோம்னு அவங்க எங்கேயுமே சொல்ல. ஸோ அவங்க டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ப்ரொடெக்டடா தான் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் தட் கிளாஸ் தட் யூ மென்ஷன். ஸோ அந்த அமெரிக்காவோட அந்த கிளாஸ் போட்டதுனால அவங்க இப்படி நாளைக்கே வந்து F-16 நிஜமாவே நம்ம வந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து ரெகானசன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம், சும்மா ஒரு சார்ட்டி பேட்ரோல் சார்ட்டி தான் பண்ணிட்டு இருந்தோம், பட் இந்தியா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இடத்தில் வந்து நம்ம சப்போஸ் F-16 டவுன் பண்ணிட்டோம், நம்மளுக்கு வந்து ஆதாரத்தை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி நம்மளோட எதிர் பிளேன்ல இருந்து காக்பிட் வீடியோ இருந்ததுன்னா அது நம்ம அமெரிக்காட்ட சொல்லி இந்த மாதிரி பாருங்க, ஒரு டிப்ளமேட்டிக்கா நம்ம கொண்டு போகலாம், இந்த மாதிரி பாருங்க நீங்க இப்படி பண்ணது வந்து இப்படி ஆயிடுச்சு, அவங்க வந்து அக்ரெசிவ் யூசேஜுக்கு வந்து அஃபென்சிவ் யூஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும். பட் அகைன் திஸ் வில் பி அ வெரி லாங் ப்ராசஸ். அண்ட் இதனால அமெரிக்கா திடீர்னு வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. அண்ட் செகண்ட்லி வந்து இப்போ ஒரு கடந்த சில ஆண்டுகளாக நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ரிலையன்ஸ் இஸ் மோர் ஆன் சைனா. அவங்க JF-17 JF-10 அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. F-16 அப்புறம் ஒரு பெரிய ப்ரொக்யூர்மெண்ட் வந்து அமெரிக்காட்டேந்து வந்து பாகிஸ்தான் வந்து லைக் சமீப காலத்துல வந்து அவங்க பண்ணல. அவங்களோட ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆன் யூசிங் சைனாஸ் வெப்பன்ஸ் அண்ட் அமினிஷன். ஸோ அப்படியே சப்போஸ் அமெரிக்கா ஏதாவது இன்னுமே நாங்க F-16 சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னா கூட ஐ டோன்ட் திங்க் பாகிஸ்தான் வில் ஃபீல் வெரி பேட். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் அங்கே என்ன நடக்குது சார்? இப்போ என்னன்னா பங்களாதேஷ் மாதிரி பலுசிஸ்தானும் தனி நாடு அப்படின்றது வலுத்திருக்கா, சண்டைகள் அப்படின்ற செய்திகள்லாம் வருது. உண்மையில அங்க என்ன நடக்குது? இல்ல அது அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க தட் அவங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு. அதுக்கு முக்காவாசி காரணம் பாத்தீங்கன்னா அது பாகிஸ்தானே தான். ஸோ பலூச்சிஸ்தான்ல இருக்கிற பலோச்சி மக்களை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சக சிட்டிசனாக அவங்க வந்து கருதுறதே இல்லை. அதுதான் அன்பார்ச்சுனேட் ரீசன். ஏன்னா மத்தபடி வந்து அவங்களுக்கு வேற எந்த காரணங்களும் இல்லை. இப்ப பங்களாதேஷ் பிரிவு கூட நீங்க பாத்தீங்கன்னா மொழி வாரியா வந்து அவங்க ரொம்ப வேறுபட்டாங்க. அங்க பங்களாதேஷ்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட அவங்க வந்து பெங்காலி லாங்குவேஜ் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய கல்ச்சரல் ஐடென்டிட்டியா இருந்துச்சு. அண்ட் அதுவும் வந்து பாகிஸ்தானும் வந்து இருக்கிற மக்களும் வந்து அவங்களால வந்து ஒன்றாக செயல்பட முடியல. ஸோ அதனால வந்து இப்படி வந்துச்சு. அண்ட் செகண்ட்லி வந்து ஜியாகிரபிக்கா கூட பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அதாவது பழைய ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லப்பட இடம் பாத்தீங்கன்னா அது டைரக்ட் கண்ட்ரோல்லயும் இல்லை. ஸோ பாகிஸ்தானுக்கும் ரொம்ப சிரமமா இருந்துச்சு. 2 நாடுகளை மேனேஜ் பண்ற ஒரு 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 சிச்சுவேஷன் இருந்ததுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பட் பலூச்சிஸ்தான் வந்து ஜியாகிரபிக்கா இட் இஸ் வெரி மச் வித்தின் பாகிஸ்தான்ஸ் பவுண்டரி. அண்ட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ் நிறைய கொட்டி கிடக்கு அந்த ஏரியால ஆக்சுவலா. பட் இந்த சிபெக்
அவங்க பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து இந்த சிபெக் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த பலூச்சிஸ்தான் வழியாக தான் வந்து கட்டமைக்கப்படுது. பட் அதோட வேல்யூ, அதோட பெனிஃபிட் வந்து அந்த லோக்கல் மக்களுக்கு வந்து போய் சேரவே இல்லை. பாகிஸ்தானோட பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், அரசு மக்களா இருக்கட்டும், இல்ல வந்து ஆர்மிக்காரங்களா இருக்கட்டும், பெரிய மேஜர் ஜெனரல்ஸ் அவங்க எல்லாம் வந்து அந்த நிலத்தை கைப்பற்றி அதனால அவங்க வந்து ஆதாயம் அடைந்தார்களே தவிர பலோச்சி மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்போ ஒரு 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 பெனிஃபிட்டோ அது கிடைக்கல. அது வந்து இன்றைய சூழ்நிலை. பட் இவ்வளோ ஆண்டுகளாகவே அவங்க வந்து ஒரு தனி நாடு கோரி போராடுற ரீசன் என்னன்னா, அவங்க வந்து தேவ் நெவர் பீன் ட்ரீட்டட் அஸ் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அவங்கள வந்து ஒரு தனியாக தான் இவங்க பாக்குறாங்க. அவங்கள வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. ஸோ அதனாலேயே வந்து ரொம்ப வருஷமாக அவங்க தரப்புல இருந்து போராட்டம் பண்றவங்கலாம் திடீர்னு வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு 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 கோர்ட் மூலமாக அணுகிற வேலையே இல்லை. அவங்கள திடீர்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து திருப்பி வரமாட்டாங்க. அவங்கள எங்க கொண்டு போய் என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க அது தெரியவே தெரியாது. ரீசெண்டா கூட வந்து ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க பலூச்சிஸ்தான் மக்கள். அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் காலேஜ் படிக்கிற பசங்க வந்து நிறைய பேர் வந்து இன்டர்நெட்ல வந்து பலூச்சிஸ்தான் சாதகமாக அவங்க சோசியல் மீடியா போஸ்ட் போட்டா அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும், கராச்சி, லாகூர்ல எந்த ஊர்ல அவங்க காலேஜ் படிச்சாலும் யூனிஃபார்ம் அணியாத செக்யூரிட்டி பீப்புள், அவங்க நம்ம ஊர்ல மஃப்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து போய் காலேஜ்ல இருந்தே அவங்க பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. பட் அவங்க திருப்பி வரவே இல்லை. ஸோ அதுவே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 60-70 பேர் கடந்த ஒரு வருஷமாக இந்த மாதிரி வந்து தேவ் பீன் பிக்ட் அப் அண்ட் தேவ் நெவர் ரிட்டர்ன் என்ற ரொம்ப ஒரு துயரமான செய்தி எல்லாம் வந்து ரீசெண்டா கூட பலூச்சிஸ்தான் மூவ்மெண்ட்ல வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு முடியுமோ நம்ம தனியா போயிடணும். அண்ட் அதனால அவங்களுக்கு வந்து தனியா ஒரு தீவிரவாத இயக்கம் என்று சொல்லப்பட பலூச்சிஸ்தான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்ற ஒரு குரூப் கூட வந்து அவங்க தனியா செயல்பட்டுட்டு பாகிஸ்தான் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிரான செயல்களை அவங்க செய்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட் டு பிரேக் ஃப்ரீ. ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. அண்ட் பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா தான் எங்களுக்கு வந்து பின்னாடில இருந்து சப்போர்ட் பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு நம்மளோட செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் அண்ட் ஸ்டஃப். பட் இட் ஹஸ் நெவர் பீன் ப்ரூவன். இப்போ நம்ம வந்து எப்படி பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி அவங்க வந்து எங்கேயுமே ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லயோ ஐநா சபையிலயோ இந்த மாதிரி ஆதாரங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணதே இல்லை. உலக நாடுகள் இந்தியாவை எப்படி பார்க்கிறது, உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராக பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டோம். நிகழ்ச்சியில் கலந்து நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேயர்களே.